வந்துட்டு லைவ்ல வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பயங்கரமா ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, நம்ம ஜெஃப்ரி, இவங்க 3 பேருமே உட்காந்து வெளியில வந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசியிருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் முடியும் நம்ம தாக்கு பிடிச்சி இருந்துட்டோம்னா அதே பெரிய மூமெண்ட்ரி. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடியும் இருந்துட்டோம்னா வந்து அது கோல்டன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கும் போது வந்துட்டு எங்க அம்மாலாம் வந்தாங்கன்னு ஜாக்லின் சொல்றாங்க. அந்த டைம்ல எங்க அம்மாலாம் வந்தாங்கன்னா, ஐயோ எங்க அம்மாலாம் வந்துச்சுன்னா முன்னாடி நேருக்கு நேரம் வந்து எல்லாமே பேசி விட்டுரும். இப்ப யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்படியே டப்புன்னு ஒரே இடத்துல பேசிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எங்க அம்மாட்ட வாயை மூட்டு அமைதியா இருமா, யார்ட்டையும் எதுவுமே பேசாதமா, வாயை முட்டு கொஞ்சம் உனக்கு எனக்காண்டி கொஞ்சம் அமைதியாயிருமா, வாயில அந்த மாதிரி வந்துட்டு நானே சொல்லி கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் என்ன நடக்கும்னா அவங்க வந்துட்டு மறுபடியும் அந்த இதே மாத்திக்க மாட்டாங்க. யாராச்சும் இப்போ ஒரு தப்பு பண்றாங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, யாராச்சும் இப்போ ஒரு தப்பு பண்றாங்கன்னா கண்ணுக்கு நேருக்கு முன்னாடியே வந்துட்டு உடனே கேட்டுருவாங்க. இதே அருண்லாம் எனக்கு பயமா இருக்கு. அருண்லாம் நிறைய என்னை பத்தி பேசியிருக்கான். அவனெல்லாம் வந்து எங்க அம்மா வந்துச்சுன்னா அவன் செத்தான், அவன்லாம் வந்துட்டு எங்கிட்ட போய் வந்துட்டு ஒண்ணு போறான்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு இது வந்து பேசியிருக்கான். அப்போதைக்குலாம் வந்துட்டு எங்க அம்மா என்ன பண்ண, யாரா இருந்தாலும் யாரு என்னன்னே பார்க்க மாட்டாங்க, எந்த இடம் என்னன்னு நேருக்கு நேரம் வந்து எல்லாமே கேட்டுருவாங்க, யாரு இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. செம்மையா வந்துட்டு கோவமாவாங்க, செம்மையா வந்துட்டு பயங்கரமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா உன்ட்ட கூட எங்க அம்மா வந்துட்டு உன்னை பார்த்துட்டு வந்து உன்ட்ட கூட பேச வேணாம்னு சொல்லிச்சுன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குண்டி, ஏன்னா வெளியில வந்துட்டு பார்த்துட்டு இங்க வந்துட்டு எங்க அம்மா பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க, அவள்கிட்ட கொஞ்சம் கூட அவ கூட எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிருமோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நஞ்சுடன் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா பக்கத்துல எல்லாருமே பாயிறாங்க. என்னன்னா சௌந்தர்யா வந்துட்டு உள்ள உங்க அப்பா வரும்போது வந்து ரெண்டு பாயிண்ட்லயே வந்துட்டு முட்டை பப்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் ஜெஃப்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ வந்துட்டு முட்டை பப்ஸ்ன்ட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க, அந்த முட்டை பப்ஸ் நாங்க சாப்பிட்டு ஆகணும், இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, உங்க அப்பா வரும்போது மறக்காம அதை எடுத்துட்டு வர சொல்றீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு காமெடிலாம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் ஜெஃப்ரி 3 பேருமே உட்காந்து ஜாலியா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஜெஃப்ரி வந்துட்டு சொல்றாங்க, ஜெஃப்ரி எங்க அம்மாலாம் வந்துச்சுன்னா எங்க அம்மாவும் இப்படிதான், ஜாக்லின் அம்மா மாதிரி தான், இதே மாதிரி தான் எங்க அம்மாவும் வந்துட்டு நேருக்கு நேரம் எதா இருந்தாலும் பேசுவாங்க, கண்ணுக்கு முன்னாலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு நடந்துச்சுன்னா டப்புன்னு அதை வச்சு உடச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கே வந்துட்டு அது என்ன பண்ண போறாங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு 2 பேருமே எல்லாருமே வந்து அந்த 3 பேருமே வந்துட்டு ஃப்ரீஸ் டாஸ்க் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்துட்டு எப்படி வந்தா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு பேசியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சௌந்தர்யா ஒரு மேட்டர் சொல்றாங்க, எங்க அப்பா மட்டும் வந்தாருன்னா ராயனை பிடிச்சி நான் நொறுக்க மூட மாட்டேன், எங்க பேக்கரியை பத்தி ரொம்ப ஓவரா பேசியிருக்கான், அவனை வேணும்னே நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு காமிச்சு அவன்கிட்ட ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படிலாம் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா ஒரு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ராயனை வீடு வந்துட்டு நம்ம ஜாக்லின் அருண் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபன்னா வந்துட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முத்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க, நீ எப்படிலாம் ஜாக்லின் லெட்டர் எழுதின முத்து, அவங்க அம்மா வந்துட்டு அருவாவோட வர போறாங்க, கித்தியோட வர போறாங்க பாரு, உனக்கு வந்துட்டு அப்புறம் இருக்குது ஆப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா வந்து சொல்லிருக்காங்க, நீ லெட்டர்ல பயங்கரமா எழுதியிருந்த, அவங்க அம்மாக்கெல்லாம் வெளியில பார்க்கும்போது செம்மையா ஒரு கோவம் வரும், அவங்க அம்மா மட்டும் உள்ள வந்திருந்தாங்க பயங்கரமா வந்து உனக்கு பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அண்ட் ஜெஃப்ரி நீ உனக்கு யார் அவங்க அம்மா வரணும்னு நினைக்கிறியா, யார் வரணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் எங்க அம்மா வந்தாலும் சரி எங்க அப்பா வந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு டைரக்டா பேசுவாங்க, டைரக்டா இப்போ முகத்து நேரா நீ இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ உடனே வந்துட்டு ரியாக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப ஒரு மஜாவா இருக்கும், செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீஸ் டாஸ்க் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு எல்லாமே பேசியிருக்காங்க. ஃப்ரீஸ் டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு வந்துட்டு அது பயங்கரமா வெடிக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.